ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன நெனச்சாலும் தேவையில்ல. காரணம் எல்லாம் வீணா போய் தன்னோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ட மனசுல வச்சு அவரோட திட்டங்கள் இருக்கும். அதனால அத பெருசா பார்க்க தேவையில்ல. ஆனா இந்த சைடு புட்டினோட திட்டமோ, ட்ரம்ப்போட திட்டமோ என்ன அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. காரணம் என்னதான் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னாலும், உண்மை அது கிடையாது. ட்ரம்ப் நெனச்சா ஒரே ஒரு அடி ஓவல் ஆஃபீஸ்ல புடிச்சு குத்த வச்சு உட்கார வச்சுருவாய்ங்க. அவ்வளோ பெரிய மோசமான பயப்பிள்ளைங்க. ஆனா விட்டுக்கிட்டு இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த பக்கம் புட்டின பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு இப்ப அமெரிக்கா இடைஞ்சல்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நெனச்சா நிறுத்திடலாம். உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்ட்டா, ஆட்டோமேட்டிக்கா உக்ரைன் படைகள திருப்பி ரீகுரூப் பண்றது, இந்த அல்சாட்டியம்லாம் பண்ண முடியாது. ஏன் அப்புட்ன்னா, படார்ன்னு ரீகுரூப் பண்றாய்ங்க அப்புட்ன்னா புட்டின் யோசிக்கவே மாட்டாரு. டக்குனு அந்த இடத்துல ஒரு புரோகிராம தட்டி விட்டுருவார். பெரிய ஒரு தாக்குதல நிறைவேத்துங்கடா அப்படின்ட்டு அசால்ட்டா பண்ணிருவாய்ங்க. அதனால ரீகுரூப் பண்ண போறேன் அப்படின்னு கிளம்பி போன அம்புட்டு பேருக்கும் டிக்கெட் கிழிச்சு குடுத்துருவாய்ங்க ஒரே இடத்துல வச்சு. அதுக்கெல்லாம் தயங்கக்கூடிய ஆட்கள் நம்ம ஆட்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது, தாராளமா உட்கார்ந்து பேசி முடிச்சிடலாமே! ஏன் விட்டுக்கிட்டே இருக்காரு? இந்த பக்கம் ட்ரம்ப்பு சரி ரஷ்யா இதுல கவனம் செலுத்தட்டும்னு விடலாம். ஒரு காரணம். 2வது காரணம் அப்படிங்கிறது, இவ்வளோ எஃபர்ட் ரஷ்யா இங்க போட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஐரோப்பா இத பத்தி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவனுங்களுக்கு கச்சா எண்ணெய் கிடைக்காது. நம்ம பின்னாடி வந்து தொங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற 2வது தியரி அமெரிக்க பார்வையில வேலை செய்யும். புட்டின் பார்வையில அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரஷ்யா பெரிய அளவு இழப்புகள சந்திச்சிருக்கு. பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் உண்ம. மூடிட்டு இந்த யுத்தமே வராட்டி ரஷ்யாவுக்கு இவ்வளோ இழப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டா, உயிரிழப்புகள் கணிசமா இருக்குன்னு அவர்களே சொல்லியிருக்கார்கள். அந்த இழப்புகள தாண்டி இத ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாத்தணும் அப்படின்னா, கூடுதலான இடங்கள பிடிக்கணும். அந்த கூடுதலான இடங்கள் அப்படிங்கிறது, அடுத்து இந்த திசைகள்ல இருந்து, இந்த ஐரோப்பா திசைகள்ல இருந்து ரஷ்யாவ நோக்கி வரதுக்கு 100 தாட்டி யோசிச்சு 101வது தாட்டி நான் வரலடா அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிரணும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பஃபரா புடிச்சு வச்சிரணும் அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டினோட இலக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் இப்ப லூசா விடும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆயுதங்கள் பம்ப் பண்ற வேகம் குறையும். அதே மாரி இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் குறையும். முழுக்க முழுக்க உக்ரைன் தன்னோட பலத்த மட்டுமே, அதாவது பைடன் நிர்வாகம் குடுத்த ஆயுத பலத்தை சேர்த்துக்கணும். தன்கிட்ட இருக்கக்கூடிய இப்ப மேன் பவரு, திட்டமிடல் செய்யறது. இதுகள வச்சு மட்டுமே போராடணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உக்ரைனோட பலம் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு 40% குறைஞ்சிருச்சுன்னு கூட வச்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட இன்புட்ஸோ, ஆயுதங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை, அடுத்த ரவுண்ட் ஆயுதங்கள் உள்ள பம்ப் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை கட் ஆகும்போது, களத்துல இருக்க வீரர்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சோர்வடைவார்கள். ஐரோப்பாவ பொறுத்தவரை 1000 தான் தரேன், வைக்கிறேன் அப்படின்னு பேசினாலும், அவர்கள் எப்படி உக்ரைன யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 துண்டா ஆக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறார்கள் ஜெர்மன் பார்வையில. பிரான்ஸோட பார்வை என்னன்னே தெரியல. போலந்த பொறுத்தவரையும் ஒடிசா துறைமுகத்தை நம்ம கைப்பற்றிக்குவோம் அப்படின்னு பார்க்கிறார்கள். பால்டிக் நாடுகள பொறுத்தவரையும் அவனுங்க கிட்ட கிடைக்க உள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களாமா. இப்படி குட்டி நாடுகள் கூட குட்டிச்சாத்தான் வேலைய விரட்டி உக்ரைனுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கார்கள். அதனால அமெரிக்கா கைவிட்டதுக்கு அப்புறம் பெரிய அளவு உக்ரைனோட எதிர்காலம், யுத்தத்துல உக்ரைனோட எதிர்காலம் அப்படிங்கிறது கிடையாது. இத பயன்படுத்தி பெரிய அளவு நம்ம நினைக்கக்கூடிய காரிடார உக்ரைனுக்குள்ள உருவாக்கிருவோம் அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபரோட எண்ணமா இருந்துச்சுங்கிறார்கள். ஏன் இருந்துச்சுங்கிறார்கள் அப்படின்னா, உக்ரைனோட இப்ப சமீபத்தில தாக்குதல் எதுவுமே ரஷ்ய அதிபர் புட்டின் விரும்பல. ரஷ்யர்களும் விரும்பல. காரணம் என்ன அப்படின்னா, யுத்தம் முடிய போற ஸ்டேஜ். ஆனா பெல்கிராட் மக்கள் மட்டும் ஏன் இன்னமும் ஒரு பீதியிலேயே இருக்கணும்? இது தப்பில்ல. நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு உக்ரைன் ஒரு ஆளே கிடையாது. ஆனா, உக்ரைன வச்சு ஆப்பரேட் பண்ண முடியும் அப்டின்னா, நாளைக்கு எவன வச்சும் நம்ம மேல ஆப்பரேட் பண்ணுவார்கள். அப்படிங்கிற முடிவுக்கு இப்ப ரஷ்யர்கள் வந்துட்டார்கள். அத ஒட்டி தான் அப்படி எவனையாச்சும் வச்சு ஆப்பரேட் பண்ணா, அவர்கள் ஆப்பரேட் ஆகுற நபர்களுக்கும், பேக்ல இருக்கிற நபர்களுக்கும் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் தற்போதைய சுமி தாக்குதல். அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். அடுத்த காணொளியில விரிவா பார்ப்போம். சுமி தாக்குதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு பயமுறுத்திருச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும். இவர்கள் சொல்ற காரணம் உண்மையா இருந்தாலுமே செத்தாய்ங்க. காரணம் என்னன்னா, 60 கமாண்டர்கள் ஒரு இடத்துல ரகசியமான மீட்டிங், அதுவும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில. தப்பி தவறி கூட ஸ்மெல் பண்ணிறக்கூடாது அப்படின்னு ஒரு லொகேஷன மார்க் பண்ணி உட்கார்ந்து
ஸ்மெல் பண்ணா கூட பெரிய அளவு தாக்குதல் நடத்த முடியாது அப்படிங்கிற லொகேஷன்னு அவர்கள் நினைக்க பகுதியில, நீ எத்தன பேர் கூட வேணாலும் இருந்துக்க. தாக்குதல் உறுதி. எங்க வேணாலும் ஒளிஞ்சுக்க. கண்டுபிடிச்சுப்புடுவோம் அப்படிங்கிற மாரி தாக்கிட்டார்கள். இதுதான் பெரிய அளவு பதட்டத்த இப்ப உருவாக்கியிருக்கு. ஏறக்குறைய சுமி தாக்குதலுக்கு அப்புறம் தொடரும் தாக்குதல் அப்படிங்கிறது இப்ப அடுத்த தாக்குதல்ல கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. அதனால இனி வருங்காலங்கள்ல எதிரிகள் இப்படி ஒரு ஆள வச்சு ஆப்பரேட் பண்ணணும்னு யோசிக்கக் கூடாது. அப்படி ஆப்பரேட் பண்ணி ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ட நிறைச்சுக்கணும்னு இன்னொருத்தன் யோசிக்கக் கூடாதுங்கிறதுக்கு தான் ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னோட பிளான்ல தான் போறாரு. ஆனா வீரியத்த கூட்டியிருக்கார் அப்படின்னு பார்க்கப்படுது. எது எப்படியோ வரும் நாட்கள் அப்படிங்கிறது உக்ரைன் யுத்தம் முடிக்கிறக்குள்ள உக்ரைனோட பல பகுதிகள் ரஷ்யா பக்கம் வந்துருங்கிறது தான் இன்னைக்குள்ள நிலைமை. நன்றி, வணக்கம்.